ஹாய். நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு காட் வாங்கலான்னு நேற்று போய் பார்த்துட்டு வந்தோம். டீக்குட் காட் பார்த்துருக்கோம். நேற்று ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டெலிவரி பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு வந்து லாங் கிரெயின்ஸ் இருக்கணுமா. அதில் ரெண்டாவது வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிற டீக்குட்னா அது ரொம்ப நாளான மரமாக இருந்தால் தான் அது வெயிட்டாக இருக்குமா. லைட் வெயிட்னால் சீக்கிரம் உளுத்துருமா. அதுதான் செகண்ட் குவாலிட்டி டீக் போல் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது டீக்குட்டை பற்றி. இது வந்து நல்ல ரீசனபிளாக தான் இருந்தது. அவங்க வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. பெட் கூட நான் என்னென்னா இந்த ரூமில் நாங்கள் ஏசி ஃபிட் பண்ணுற மாதிரி இல்லை, நல்ல காற்று ஜன்னலில் வர்றதுனால நான் வந்து 11 பெட்டுக்கே போயிட்டேன். அது வந்து 3 சைஸில் இன்ச்சஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் 6 இன்ச்சில் பார்த்து இந்த கட்டிலில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வாங்கியிருக்கேன். அதுவும் அதே ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ எண்டில் நான் எங்கே வாங்கினேன்னு நான் காமிச்சிருப்பேன். வீடியோவை லாஸ்ட்டு மட்டும் பாருங்கள். ப்ளஸ் வந்து இந்த ஃப்ளைவுட்லேயும் பின்னாடி அந்த டீக்குட்லேயே ஆன அந்த கட்டை வந்து அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தனித்தனியாக நம்ம வந்து அந்த நடுவில் வர அந்த கட்டை வந்து தனித்தனியாக வச்சோன்னா அது அசையுன்றதுனால அவங்க அதுலேயே அந்த ஃப்ளைவுட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அடியில். இதுதான் அந்த பெட்டு. ஏன்னா இது நம்மளுக்கு ஏசி போடல, எப்படினாலுமே நல்ல சூடு ஏறாது உடம்புல. அதனால் நாங்கள் வேறு மாதிரியான பெட் எதுவும் பார்க்கல. ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கோம், அது பயங்கர ஹீட் ஆகுது. ப்ளஸ் வந்து அந்த பெட்டுக்கு ஒரு கவர் மாதிரி வாங்கிட்டோம். அது ஆக்சுவலாக பெட் ஸ்ப்ரெட் தான். நான் வந்து அதை ஒரு கவராக போட்டுட்டு அடுத்து என்னென்னா இந்த கவர் வந்து எனக்கு 2 பில்லோ கவரோட 1500 ஆச்சு. அதே கடையில் தான் நான் வாங்கினேன். எல்லாமே அதே கடையில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டுக்கலாம் இன்னொன்று, அப்போ பெட்டு வந்து அழுக்காகாமல் இருக்கும்னு நினச்சி நான் இந்த பெட் ஸ்ப்ரெட்டும் சேர்ந்து வாங்கினேன். இது எலாஸ்டிக்கு, அப்படியே பெட்டில் அழகாக ஃபிட் ஆகிடுச்சு. அதையும் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 2 பில்லோ வந்து அவங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. கஸ்டமரை நல்லா ரிசீவ் பண்ணாங்க. இது பெய்ட் ப்ரமோஷனோ அப்படி எதுவும் கிடையாது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். $4,000லேயும் வச்சுருந்தாங்க. இது அவங்க 42 சொல்லி எனக்கு 32 பண்ணி திருப்பி 31க்கு பண்ணி கொடுத்தாங்க.
அந்த பெட் ஸ்ப்ரெட் 1500, 2 பில்லோ கவரோட. பெட்டு வந்து 16,000 சம்திங் சொல்லி எனக்கு 14 சம்திங் பண்ணி கொடுத்தாங்க. 3 இன்ச் இருக்குது, 6 அதுக்கு முந்தின 2 இன்ச் இருக்குது. ஆனால் 6 இன்ச் லாஸ்ட்டு ஃபைனல் இன்ச்சு. அந்த சைஸ் தான் நான் பெட்டு வாங்கியிருக்கேன், எலமமஜி பெட்டு. ஏதாவது ஆர்டரு உங்களுக்கு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஆனால் கொஞ்சம் காட் போட்டிருக்காங்க. போட்ட காட்டில் வந்து எனக்கு 2-3 காட் பிடிச்சிருந்தது. ஆனால் ஃபைனலாக என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காட் தான், நாங்கள் எல்லோரும் ஒரே சாய்ஸாக இது தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த காட்டும் நல்லா இருந்தது. இன்னொரு காட் வாங்கினோம். அது வந்து டிசைன் நான் செலக்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து தான் வாங்கினோம். 1 மந்த் பார்த்து இந்த காட் இப்போ தான் செட் ஆச்சு எங்களுக்கு. இன்னொரு ரூமில் வந்து ஃப்ளோர் பெட் போட்டிருக்கோம். அது ட்ரேட் சென்டரில் வாங்கினேன், 10,000 சொல்லிவிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. எத்தனை வருஷம், 9 இயர்ஸ் வந்தது எனக்கு. அது சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இடம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் இருக்கும். வேண்டான்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்குது, வாங்கின மாதிரியே அப்படியே இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நான் இந்த காட் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். நாங்கள் அங்கே பார்த்தோம். எனக்கு அந்த கட்டை போட்டோமா கேப்பில் இருக்கிற காட்லாம் எனக்கு பிடிக்கல. கேப்பாக இருந்தது, அந்த காட்லாம் எனக்கு பிடிக்கல. இது வந்து நல்லா அழுத்தமாக அந்த நம்ம தலாணி வச்சு படுக்கிற இடம் வந்து நல்லா ஹைட்டாக இருந்தது. இது ஒரு டிசைன். இந்த டீக்லேயே நம்ம இந்த மாதிரி பிளாக் கலர் கொடுக்கலான்னாங்க, ஆனால் நல்லா இருக்காது. அந்த ஒரிஜினல் கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு போயிடும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ரூமில் வுட் ஒர்க் வந்து அந்த டார்க் கலர் தான். சரி பரவாயில்ல, நம்ம அதை வந்து ஒரிஜினலாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பரவாயில்ல இந்த கலரை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டோம். இந்த மெயின் பிளேஸில் உட்காந்துருக்க அவர் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணார். அந்த காமிச்ச பையனும் ரொம்ப நல்லா காமிச்சாப்புல, பொறுமையாக க்ளீனாக ஒன்று டீட்டெயிலாக கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாப்புல. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால உடனே நாங்கள் அங்கேயே புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.